அக்கா, என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா உங்க மனசுல இருக்கிற எதையாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கக்கா, என்னாச்சு? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்காக கரண் சார் வீட்டுக்கு போனீங்க? நான் போக கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்னால அங்க போறத பத்தி யோசிக்க கூட முடியல. ஆனா போக வேண்டியதா போயிடுச்சு. சரி, அதெல்லாம் விடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு ஜாப் கிடைச்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு எங்க ஜாப் கிடைச்சதுன்னு யாருமே கேட்கவே இல்லையே. எங்க கிடைச்சது? கிரிக்கெட்டர்ஸ் அசோசியேஷன்ல. நான் கிரிக்கெட்டர்ஸோட பிசியோதெரபிஸ்ட் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். இது ரொம்ப நல்ல நியூஸ்க்கா. அதுக்குன்னு அர்த்தம் அப்படின்னா நீங்க கிரிக்கெட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண போறீங்களா? இதுக்கு தான் அந்த வீட்டுக்கு போனீங்களா, கரண் சார் வீட்டுக்கு? ஆட இல்ல, பைத்தியமானி. நாங்க ஹோட்டலுக்கு போயிருந்தேன் இன்டர்வியூக்காக. சோ அங்க கிரிக்கெட்டர் அசோசியேஷனோட சேர்மன் இருக்கார்ல, அவர் என்கிட்ட டைரக்டா அப்பாயின்மெண்ட் லெட்டரே கொடுத்துட்டாரு. இது ரேணுகா மேமோட சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஆனா அங்க கரணும் வந்தான், மஹிரா கூட. அது எல்லாருமே தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும் போது அது பாவம் அவளோட கையிலே பட்டுருச்சு. அதனால அவ ரொம்ப வலி அனுபவிச்சா. சோ அவளை சமாளிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவ கூட, அதாவது கரண் கூட நான் அவன் வீட்டுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. இல்லைன்னா நான் அங்க போக நினைக்கவே மாட்டேன். நான் கரீனா ஆண்டி பேசுறத கேட்டேன். அவங்க மஹிரா கிட்ட மஹிராக்கும் கர்ணனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னோட அக்கா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவளுக்காக எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு தான் என் அக்கா கிட்ட இருந்து அவ ஹஸ்பண்டை பிரிக்க நினைக்கிறா. உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? உங்களுக்கு அந்த மஹிராவை பிடிச்சிருக்கா? அவ நல்ல பொண்ணா? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு அவளை பத்தி சரியா தெரியாதே. இல்ல, என்ன கேள்வி இது? சரி வா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் ஒரு பண்ணி நிமிஷம். ரொம்ப டயர்டா இருக்கு. அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. அந்த விரதத்துல இருந்து நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. நீங்களும் என்னது? கரண் சார் அவரோட கையால உங்களோட விரதத்தை முடிச்சார்ல, அங்கிருந்து நீங்க ஓடிட்டீங்கல்ல. அங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவர் என்ன சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அந்த சாலையோரம் ஒரு மாலை நேரம் மங்கும் இரவின் ஒளியினிலே நீயும் நானும் இரு கைகள் கோர்த்து பெண்ணே நடந்து போகையிலே என்னை தள்ளிவிட்டு நீ நடந்தால் என் நெஞ்சில் இனம் புரியாத பயம். எந்த கைகளை பிடித்துக் கொண்டால் அடி என்னுள் தோன்றும் கோடி சுகம் உந்தன் மடியினிலே. நான் மேலே அப்படி பண்ணியிருக்க கூடாது. அது சரியில்லை. இன்னைக்கு சுமங்கலி பூஜை. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்காக விரதம் எடுத்திருப்பீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்கள் விரதத்தை முடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நான் தெரியாமல் தண்ணி கொடுத்து உங்கள் விரதத்தை முடிச்சிட்டேன். ஐம் சாரி. அவன் என்கிட்ட வேற விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கிறான்னு நான் நினைச்சேன். எந்த விஷயத்துக்காகக்கா? நான் என்ன நினைச்சேனா, ஆமா, நீ என்கிட்ட சாரி சொல்லணும்னு நான் நினைச்சேன் கரண். ஆனா நீ பண்ண பெரிய தப்புக்காக தான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு தண்ணி கொடுத்ததுக்காக இல்ல, உன் கையாலேயே விரதத்தை முடிக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன் கரண். இன்னைக்கு நீ யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்குற. ஆனா உன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இன்னைக்கு உன்னால மன்னிப்பு கேட்கவே முடியல. I said I'm sorry. அப்புறம் சரின்னு நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். நீயும் டான்சஸ் கூட அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். நீங்களும் கரண் சாரும் நிறைய விஷயங்களை பத்தி பேசிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன்.
இல்ல நீங்க தான் அந்த இடத்துல இருந்தீங்கன்னு கரண் சாருக்கு தெரியும்ல. அது நீ என்ன பைத்தியமா? அது எப்படி தெரியும்? இங்க பாரு ஸ்ருதி, இந்த விஷயத்த நீ எப்பவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண, கரண்க்கு இந்த விஷயம் எப்பவுமே தெரியக்கூடாது. அதாவது முகத்தை மறைச்சுக்கிட்டு நான் தான் அங்க இருந்தேன், நான் அவனுக்காக தான் விரதத்தை வச்சிருந்தேன்னு தெரியக்கூடாது. எனக்கு பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. இதெல்லாம் தப்புக்கா. ஸ்ருதி, சரிக்கா, ஐ ப்ராமிஸ். இங்க பாருமா பிரீதா, உன்னோட அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைமா. வந்து கொஞ்சம் பாரு. வா. என்னாச்சு அம்மாவுக்கு? தெரியலையே, வாங்க. கரண்காக நீ வச்சிருக்கிற இந்த குங்குமம், அப்புறம் இந்த மாங்கல்யம், இதை எடுத்துடு. இது உன்னோட வாழ்க்கையில இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எனக்கு எப்போ உங்களோட அட்வைஸ் தேவைப்படுதோ அப்போ நானே வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு உங்களோட அட்வைஸ் தேவைப்படல. ஸோ யாருக்கு இந்த அட்வைஸ்லாம் தேவையோ அவங்க கிட்ட போய் இந்த அட்வைஸை கொடுங்க. எனக்கு தேவையில்ல. கரீனா, என்னாச்சு? எதுக்குமா இவ்வளவு கோவமா இருக்க? அம்மா, அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிரீதா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு அவளை பிடிக்கல. ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கும் அவளை பிடிக்கல. ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரீதாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அவளை பிடிச்சிருந்துச்சு. பிரீதா இந்த வீட்டுக்கு வந்தான்னா சந்தோஷம் வந்துருதுன்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பட் ஃபைனலி நான் சொன்னது உண்மையாயிடுச்சுல. அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு இந்த வீட்டோட மொத்த சந்தோஷத்தையும் பறிச்சுட்டான். அவ வந்ததால நம்ம மொத்த சந்தோஷமும் நம்மளை விட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரத கூட நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியலமா. அவளுக்கும் கரண்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப என்னடான்னா அவ உரிமையா இந்த வீட்டுக்குள்ள வரா. இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுமா. முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் உங்க பொண்ணு தானே. நான் ஒரு மகளா என் கடமையை நிறைவேற்றுறேன்ல. இந்த வீட்டுக்காக நான் நிறைய பண்ணிருக்கேம்மா. இந்த வீட்டுக்கு நான் என்னோட மொத்த வாழ்க்கையை கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னோட சொந்த வாழ்க்கையை கூட மறந்துட்டேன். எதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சனும் அதை கூட நான் பண்ணிருக்கேம்மா. நீங்க என்கிட்ட அதை பண்ண சொன்னீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த பிரீதா இருக்காளே, அவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டயே அப்படி பேசிருப்பா. என்னையே இன்சல்ட் பண்ணிட்டா. இந்த மாதிரி பேச அவளுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? அவ பேசலம்மா. அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு என்ன வேகமா ஆரஞ்சிட்டான். இந்த விஷயத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்ன ஆனாலும் மறக்க மாட்டேன். அவ என்ன பண்ணா? அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிடுறேன். நான் கரனோட வாழ்க்கையில இருந்து அவளை ஒரேடியா தூக்கி எறியணும்னு ஆசைப்படுறேன். அவ ஏற்கனவே வெளியேதாமா இருக்கா. இல்லம்மா, அது உண்மை இல்ல. நீங்க நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட நெத்தியில குங்குமம் இருக்கா, கழுத்துல மாங்கல்யம் இருக்கா. அதுவும் கரனுக்காக. இந்த ரெண்டு விஷயமும் அவ வாழ்க்கையை விட்டு போகணும். அவளோட வாழ்க்கையில இருந்து கரனோட பேரை அழிக்கணும். என்ன ஆனாலும் சரி, அந்த பொண்ண கரனோட வாழ்க்கையை விட்டு நான் கண்டிப்பா தூக்கி போட்டுருவேன். என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நீங்க எனக்கு உதவி செய்வீங்கல்ல? அம்மா, அம்மா பதில் சொல்லுங்கம்மா. ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க எனக்கு துணையா இருப்பீங்கல்ல? கண்டிப்பா. இதுக்கப்புறம் அந்த பிரீதாவை கரனோட வாழ்க்கையில இருந்து எப்படி வெளியே அனுப்புறேன்னு பாத்துக்கிட்டே இருங்க. அதுவும் அவளை ஒரேடியா அனுப்பிடுவேன். அம்மா, என்னாச்சுமா? வாமா பிரீதா, இங்க காட்டுங்க. என்னாச்சு? ஜானகி, நீதான் இவங்க கிட்ட எல்லாம் சொன்னியா? உடம்பு சரியில்லை அம்மா, உங்களுக்கு ஃபீவரா இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். Are you sure நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் தெர்மோமீட்டர் கொடுங்க. அட, அதெல்லாம் எதுக்குமா? அதை வச்சுதான் உங்களுக்கு ஃபீவர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணு இல்ல. எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? கண்டிப்பா அம்மாவுக்கு ஃபீவர் இருக்கு. அட, கையை தொட்டு பார்த்தாலே தெரியுது. அம்மாவோட உடம்பே கொதிக்குது.
இருங்க, உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். 103 இருக்கு. 103. அம்மா என்ன உங்களுக்கு இவ்ளோ ஃபீவரா இருக்கு? அது ஜானகி ஆண்டி, ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் இருக்குல்ல, கொஞ்சம் ஐஸ் கட்டியா தண்ணில கலந்து எடுத்துருவாங்க. ஸ்ருதி கொஞ்சம் அலமாரியில இருந்து நாப்கின் எடுத்து வா. நீ எதுக்குமா இவ்ளோ டென்ஷன்? எப்படிமா உங்களுக்கு இவ்ளோ ஃபீவர் வந்துச்சு? அம்மா நீங்க ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டீங்களா? இல்லம்மா. வெளிய போயிருந்தீங்களா? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் உங்களுக்கு இருக்கேன். 103 டிகிரி ஃபீவர் இருக்குன்னு தெர்மோமீட்டர் சொல்லுது. ஆனா நீங்க எதுவுமே இல்லன்னு சொல்றீங்க. நீங்க ப்ளீஸ் ரிலாக்ஸ்டா இருங்க. நாங்க என்ன பண்றோமோ அதை ப்ளீஸ் பண்ண விடுங்க. நான் போய் மெடிசன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துறேன். ஸ்ருதி, சொல்லுங்கம்மா. உன்னோட அக்காவை பாரு, அப்படியே என்ன மாதிரியே பண்றா. நீங்க அப்படியே ஸ்ருதி மாதிரியே பண்றீங்க. ஃபீவர் இருக்கிறது என்கிட்ட சொல்லலாம். ஐயோ, சாதாரண ஜுரம் தாம்மா. தீபாவளி வேற வரப்போகுது, எவ்வளவு விசேஷமா இருக்கும். இந்த நேரத்துல எப்படி ஜுரம் வரும்? சரி, இங்க வா. என்ன சரி இங்க வா? ரொம்ப பாசம். எப்ப பார்த்தாலும் பிரீதா பிரீதா தானே சொல்வீங்க. சரி, கிட்ட வா. பொண்ணுங்க எப்பவுமே குருவி மாதிரி தெரியுமா? அப்பா அம்மா வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு கூண்டுக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனா ரெக்க முளைச்ச உடனே வெளியில பறந்து போய் அவங்களுக்குன்னு ஒரு கூண்டை தேட ஆரம்பிச்சிருவாங்க. பழைய கூண்டை திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. நீயும் கொஞ்ச நாள்ல அப்படிதான் ஆக போற. உனக்குன்னு ஒரு கூண்டை தேடிக்குவ. அம்மாவை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுவ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பிரீதாக்கு இந்த மாதிரி ஆகும்னு யாருமே நினைக்கல. மா, இப்போ இப்போ என்ன கிட்ட வர சொல்லிட்டு அக்காவை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? உண்மையை சொல்லணும்னா, அவ மாமியார் வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் என்னோட இதயம் அப்படியே துடிக்கிறத நிறுத்திடுச்சு தெரியுமா? ரொம்ப வேதனையா இருந்தது. என் மக மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்து நின்ன மாதிரி இருந்தது. ஸ்ருதி அவ பழசெல்லாம் மறந்துட்டு என் வாழ்க்கையில முன்னேறுவேன்னு சொன்னா. ஆனா அவ இன்னும் பழைய இடத்துலயே தான் நிக்கிறா. அவ சும்மா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுமா. வரப்போற எதிர்காலத்துல என்ன நடக்கணும்னு எழுதி இருக்கோ அது மட்டும்தான் நடக்க போகுதுங்கிறது எனக்கு இப்போ நல்ல தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஒன்னு சொல்லவா ஸ்ருதி, நான் பிரீதாவுக்காக பிருத்திவியை தான் தேர்ந்தெடுத்தேன். என்னோட பொண்ணும் அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லாம இருந்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அவ கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணோம். ஆனா விதி தன்னோட வேலையை காட்டிடுச்சு. கடவுள் என்ன நினைச்சாரோ அதுதான் அவ வாழ்க்கையில நடந்தது. இப்ப என்னோட பொண்ணு கல்யாணம் ஆனவளாவும் இல்ல, கல்யாணம் ஆனவ மாதிரி வாழலாமா? ப்ளீஸ்மா, அப்படிலாம் அழாதீங்கம்மா. இல்லம்மா, நான் யோசிக்கல. எனக்கு யோசிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. ஆனா நீ அவகிட்ட இத பத்தி எதுவும் சொல்லாத. சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க அழலமா? சரி, அவகிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சொல்ல மாட்டேமா. என்ன, நான் அழறத அவ பார்த்தாள்னா கண்டிப்பா அவளால தாங்கிக்க முடியாது. அம்மா சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அவ அழறதையே என்னால பார்க்க முடியாது. சரிம்மா, நான் அழறத அவ எப்பவுமே பார்க்க கூடாது. சரிம்மா, அழாதீங்க. நான் சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்ல மாட்டேன். அழாதீங்கம்மா ப்ளீஸ். நீங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா. சரிம்மா, வாமா. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா. பிருத்வி, டைம் என்ன? ஓ காட், நான் இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். நான் போனை கூட செக் பண்ணல. ரிஷப் எனக்கு கால் பண்ணாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. அதோட நேரம் அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. நான் கிளம்புறேன். ஓகே, லிசன். போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போ. என்ன? அந்த வீட்ல நீ எத்தனை நாள் இருக்க போறேன்னு சொல்லிட்டு போ. அவங்க ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எனக்கு கிடைக்கிற வரைக்கும், அவங்க ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும். ஆனா ப்ராமிஸ், கூடிய சீக்கிரம் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் என் பேருக்கு மாறிடும். சரி, அப்புறம் எதுக்காக நீ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஸ்பீட புடி. ஆக்சுவலி இந்த வேலையை நீ ரொம்ப முன்னாடியே பண்ணிருப்ப. அன்னைக்கே நீ முடிச்சிருப்ப. அன்னைக்கு அந்த மகேஷ் தான் குறுக்க வந்துட்டான். அவன் மட்டும் வராம இருந்தா அன்னைக்கு தான் அந்த வீட்டுல உன்னோட கடைசி நாளாவே இருந்திருக்கும். அவங்கள வெளியே துரத்திட்டு நீயும் கிளம்பிருப்ப. நீ என்ன நினைக்கிற? அங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறியா? என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தங்க என்ன கவனிக்கிற மாதிரியே இருக்கு. ஏதோ ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பேபி, நமக்கு இப்ப நல்ல நேரம். ராக்கியத்தை இப்ப டவுன்ல இல்ல. அப்புறம் இந்த மகேஷ், அவரு கோமால இருக்காரு. அன்னைக்கு அந்த பேப்பர்ஸை என்கிட்ட இருந்து அவரு பறிச்சுட்டாரு. ஆனா இப்ப எனக்கு அந்த லாக்கரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி பேபி. ஆனா பேப்பர்ஸ் அந்த கிழமை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியல. பட் டோன்ட் வரி, நான் கூடிய சீக்கிரமே இதை கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் யார் என்ன தடுப்பா? அந்த மகேஷா
அவன் தான் டெட் பாடி மாதிரி படுத்திருக்கானே. பேபி எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணு. இதுக்கப்புறம் என்னால வெயிட் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? டோன்ட் வரி பேபி, கூடிய சீக்கிரமே நான் உனக்கு கால் பண்ணி குட் நியூஸ் சொல்வேன். வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்வேன். சரியா? நான் இப்ப கிளம்புறேன். பேபி ஆல் தி பெஸ்ட். I'll wait for your good news. Bye. All the best. என்னாச்சு? ஏன் கிச்சன்ல தனியா நிக்கிற? எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு இருக்குல்ல, சாப்பிடு. லேட் நைட் பசி எடுத்ததால நான் என்ன பண்ணுவேன்? ஆக்சுவலி ஒன்று பண்ணலாம். நான் உனக்கு கூட்டி விடுறேன். என்ன சாப்பிட்ற? வாவ், எனக்கும் பசிக்குது. நான் ஒன்று சொல்லவா? நான் முதலாக கிரிக்கெட் விளையாட போகும்போது என் அண்ணன் இந்த மாதிரி தான் அவன் கையால் ஊட்டி விடுவான். ஏன்னா எனக்கு அடிபட்டுரும். அவன் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அவன் கையால் ஊட்டி விடுவான். ஐ யூஸ் டு லவ் தட். சில நேரத்தில் சும்மா ஆக்டிங் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கிடைக்கணும்ல எல்லார்கிட்டையும். அம்மா, அப்பா, பாட்டி, அப்புறம் கேர்ள்ஸ். யூனோ, ஒரு சின்ன அடிப்பட்டா கூட நான் அவங்கக்கிட்ட பயங்கரமாக வலிக்குது அப்படின்னுவேன். அப்போ தான் எல்லாரும் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுப்பாங்க. மகீரா கர்ணனாவை ரொம்ப பாசமாக பார்க்குறான். ஆனால் கர்ணனா மனசில் அப்படி எதுவுமே இல்லை. மகீராவை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறாரு. கர்ணனா இதே பாசத்தோடு பார்த்தாருன்னா மகீராவோட ஹோப்ஸ் இன்னும் அதிகமாயிருமே. கர்ணனா ரொம்ப நல்லவர். அதனால தான் மகீராவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் கர்ணனா மனசார பண்ணுறாருன்னு தானே மகீரா நினைப்பா. இல்லை 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 இல்லை, நான் அந்த மாதிரி நடக்க கண்டிப்பாக விட மாட்டேன். கர்ணனா பிரீத்தாவை மட்டும்தான் நேசிக்கிறார். இவர் மேலே பிரீத்தாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இவர் வேற யாரோட மனசுலையும் இருக்கக்கூடாது. ஜானகி ஆண்டி, நீங்க எதுக்காக அழறீங்க? இங்க பாருமா, டாக்டர் என்ன சொன்னாலும் சரி, ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு. எதுக்கு? இதுக்கு நான் தான் காரணம். என்ன நீங்க காரணமா? நாள் முழுக்க அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபீவர்லாம் எதுவுமே இல்ல. ஆனா அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சுமா. நீங்க என்ன சொல்றீங்க ஜானகி ஆண்டி? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னோட அம்மா உன்னை பத்தியே யோசிச்சு சோகமாவே இருக்காங்கம்மா. அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே உன்னோட கல்யாணம் ஒரு ராஜகுமாரனோட நடக்கணும்னு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கணும்னு நினைச்சாங்க. எல்லா அம்மாவும் நினைக்கிற மாதிரி தான் உன்னோட அம்மாவும் நினைச்சாங்க. அவங்க பொண்ணு உலகத்திலேயே நல்ல பொண்ணுன்னு. அவங்க கனவுல கூட உன் வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. நினைச்சு பார்த்தது கூட கிடையாதுமா. இங்க பாருமா, உன்னோட அம்மா உன்னோட சிரிப்பை பார்த்துதாம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப உன்னோட சிரிப்பே அவங்க கஷ்டத்துக்கு காரணம் ஆயிடுச்சு. ஏன்னா உன்னோட சிரிப்பு உண்மையா இருக்கா பொய்யா இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல. ஸ்ருதியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ கஷ்டத்துல இருக்காளா சோகத்துல இருக்காளான்னு அவ சொல்லிடுவா. ஆனா நீ சாகுற வரைக்கும் உன்னோட கஷ்டத்தை நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்ட. ஒன்னு சொல்லவா, ஸ்ருதி உனக்கு கால் பண்ணால, நீ உன்னோட மாமியார் வீட்டுல இருக்கிறதா நீ அவகிட்ட சொன்ன. நான் அப்போ உங்க அம்மாவோட முகத்தை பார்த்தேம்மா. அவங்களுக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இதெல்லாம் விளையாட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க நிம்மதியாவே இருந்தாங்க. அப்பதான் அவங்க முகத்துல சிரிப்பே இருந்துச்சுமா. எனக்கு நல்லா தெரியும், கரண் இருக்கிற வீட்டுக்கு அவன் இருக்கிற தெருவுக்கு கூட நீ போக கூடாதுன்னு தான்
உங்க அம்மா நினைச்சிட்டே இருக்காங்க. அத உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு உனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துடுறாங்க, மன்னிப்பும் கேட்டுடுறாங்க, நம்ம எல்லாரும் சமாதானம் ஆயிடுறோம். ஆனா இந்த தடவை கண்டிப்பா உங்க அம்மாவோட மனசு சமாதானமாகவே ஆகாது. இதுக்கப்புறம் கரணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க உன் வாழ்க்கையை அழிக்கவே முடியாது.